திருமணமான ஒருவருடன் நீங்கள் கள்ள உறவில் இருக்கிறீர்களா? இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் அவர்களுடன் இருக்க தேர்வு செய்தால் நீங்கள் ஒரு திருமண உறவின் மன உறுதியை உடைக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். துரோகம் ஒரு உணர்ச்சி குற்றத்தை விட குறைவானது அல்ல, ஏனெனில் அது ஏமாற்றப்படும் நபரை உள்ளிருந்து முற்றிலும் அழிக்கிறது. சில சூழ்நிலைகளில் ஏமாற்றுவதை தேர்ந்தெடுக்கும் நபர்கள் அதை வெறுக்கத்தக்க வேடிக்கையாக மட்டும் செய்வதில்லை. இது தீர்க்கப்படாத சிக்கல்கள் அல்லது கடந்தகால அதிர்ச்சியின் விளைவாகவும் இருக்கலாம். இவை போன்ற நபர்களுக்கு உதவ திருமணமானவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கான சில அறிவுரைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். 1. உங்களுக்கே நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்களா? பெரும்பாலும் திருமணமான ஒருவருடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் இதுபோன்ற வேடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறீர்கள். இது சில நேரங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் இந்த வகையான உறவில் நீங்கள் உண்மையான மனநிம்மதியை அடைய முடியாது. உங்களை ஒருபோதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உங்களை ஏமாற்றுவது உண்மையான மகிழ்ச்சியின் படியல்ல. 2. பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? திருமணமானவர்களுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் பொறுப்புகளில் இருந்து ஓடிப்போகிறார்கள். அவர்கள் சமூக வாழ்க்கையில் இருந்து தப்பச் செய்ய முயற்சிக்கிறார்கள். இந்த முடிவில்லாத சுழற்சியை முடிக்க ஒரே வழி நீங்கள் செய்த காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ள தயாராக இருப்பது. 3. உங்கள் வேலை மற்றும் வாழ்க்கை பாதிக்கப்படும். திருமணமான ஒருவருடன் உறவில் ஈடுபடும்போது உங்கள் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை மிகுந்த சிக்கல்களை எதிர்கொள்ளும். நீங்கள் அவருடன் நேரத்தை திட்டமிட வேண்டி இருக்கும், போன்களை மாற்ற வேண்டிய நேரம் வரும், மற்றும் அவருடைய குடும்ப பொறுப்புகள் இருக்கும் என்பதால் நேரம் மற்றும் இடத்தில் கட்டுப்பாடுகள் ஏற்படும். 4. இது உங்கள் தேவைகளை பற்றியது. உங்களது தேவைகள் முக்கியம், ஆனால் அந்த தேவைகளுக்காக ஒரு குடும்பத்தை உடைக்க உங்களுக்கு உரிமை இருக்கிறதா என்று சிந்தியுங்கள். திருமணமான ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் செயல் மற்றோரின் குடும்பங்களையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 5. உணர்ச்சி சுமை பெரியதாக இருக்கும். மகிழ்ச்சியும் வேகமான உறவைப் போல தோன்றினாலும் இந்த வகையான உறவுகளில் குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் வெட்கம் போன்ற உணர்ச்சிகள் அதிகரிக்கும். சில சமயங்களில் நீங்கள் உங்களையே நேசிக்க கூட முடியாத நிலைக்கு வரலாம். உண்மையான முடிவுகளை எடுக்க நீங்கள் பொறுப்புணர்வு மற்றும் நேர்மையான சிந்தனையை முன்னிலைப்படுத்த வேண்டும்.